அப்புறம் நம்ம சபையில வந்து வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்கிட் செய்ய போறாங்க, ஸ்கிட் நடிக்க போறாங்க. ஸோ அதுக்காக ஒரு பலத்த கரகோஷத்தோட அவங்களை வரவேற்போம். வாங்க அஸ்வனா அண்ட் டீம், வாலிபர்கள் மற்றும் கேர் ஜாஸ்தியா இருக்கு, வாலிப பெண்கள் இருக்காங்க. இல்ல ராஜிட்டு கொடுங்க. ப்ரோக்ராம் இன்னும் முடியல, எல்லாரும் சேர்ல உட்கார்ந்து கேட்டுக்கொள்கிறோம். பின்னாடி சேர் இருக்கு. வெளியும் சேர் இருக்கு, மாறி உட்கார்ந்துக்கங்க. நல்லா பாப்பா நல்லா ரெண்டு பேர். ஆமாம் ஆமாம், இல்லை ஒரு வாரம் ப்ராக்டிஸில் ஜோசா இல்லையா அதான் அவனுக்கு இப்போ இடையில பேசுறது இல்லைல்ல, அதான் பத்தியா இப்படி இருக்கான். சரி ஜாம் பண்ணிக்கோ, கலந்துக்குமா தெரியுது. என்னடி டாப்பா கழட்டிட்டீங்க? சொல்ல முடியாது, அவர் முடியும் பண்ணுவாரா. ரஃபா 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 ஏன் ஏர் கழட்டிட்டீங்க? ஏர் ஏன் கழட்டிட்டீங்கன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது, நீ வேற. இது சைட்ல அமுத்துணுமா போட்டோக்கலாம்? நாம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தானே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமில்ல. நாம கிறிஸ்தவர்கள் தான், நாம கிறிஸ்தவத்தை பின்பற்றோம், கிறிஸ்தவை போல வாழ்றோம் இல்லையா? இவங்க எல்லாம் நம்ம வாலிப சபையில உள்ள வாலிப பசங்க எல்லாம் ஒரு நாடகம் போடுறாங்க. அப்ப உங்களுக்கு அதை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நம்ம கிறிஸ்தவர்களா வாழ்றோமா, கிறிஸ்துவை போல வாழ்றோமா, இல்ல கிறிஸ்துவங்களாதான் இருக்கிறோமா, இல்ல உலகத்தரமா இருக்கிறோமான்னு நீங்க யோசிங்க. அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம கிறிஸ்தவர்களா இல்ல என்னன்னு. ஓகேவா? இப்ப நீங்க நாடகத்தை கவனிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்குதான் வேலைக்கெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன். உபவாசம் போட்டு நான் ஜெபிக்க போறேன். ஜெபிக்க போற ஜபத்துல ஏசப்பாவே இறங்கி வரணும். அந்த அளவுக்கு நான் ஜெபிக்க போறேன். என் உத்தரவாதத்தை நான் ஜெபிக்க போறேன். சப்பா ஸ்தோத்திரம் 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 சப்பா சப்பா ஸ்தோத்திரம் 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 சப்பா சப்பா ஸ்தோத்திரம். யாரா ஜெபம் பண்ண நேரத்துல சாத்தம் கொண்டு வர வாடா ஆமாடா சரியா இருக்கு. அப்படியா? இல்லடா உத்தரவாதம் எடுத்துருக்கேன். நீ கண்டிப்பா நான் பாசிட்டிவ் போட்டு ஜெபிக்க போறேன். இல்லடா இன்னைக்கு ஜெபிச்சே ஆகணும். அதுக்காக முடிவு எடுத்துக்கிட்டேன். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை போறதோட தனியா உபவாசம் முடிச்சு இல்லடா நீங்க ஜெபிச்சே ஆகணும் முடிவு இருக்கு. இல்லடா நீங்க ஜெபிக்கணும். சரி பிரேயர் வெளியே வா. நீங்க எதுக்கு கேட்டாலும் தருவீங்கன்னு சொன்னாங்க. ஏசப்பா 2 டிக்கெட் கேட்கிறேன். ஏசப்பா ஃபங்க்ஷன் போயிட்டு வரேன். ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா கிடைக்கல. ஏசப்பா ஏசப்பா 2 பேர் போயிட்டு வரேன். ஏசப்பா கிடைக்கல. ஏசப்பா
ஏய் யாருப்பா இருக்கீங்க ஜவஹர் நேரத்துல கதை சொல்றது. என்னடா இப்படி சொல்ற? நான் ரெண்டு பேரும் இப்பதான் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கம்பெனி யார் இந்த நேரத்துல வந்துட்டா? இது போய் பார்த்து வரேன். டேய் போஸ், ஏதோ வெள்ளை கலர்ல ஒரு ரூம் வந்துருக்கா? வெள்ளையாவா? டேய் பிரகாசமா இருக்கு. பிரகாசமாவா? ரொம்ப வெள்ளையா இருக்கா? வா, பார்த்து பாரு. ஏசப்பா நீங்களா? ஏசப்பா எங்களோட ஜபத்தை கேட்டு நீங்க எங்க வீட்டுக்கு இறங்கி வந்துட்டீங்களா? ஏசப்பா உட்காருங்க ஏசப்பா. நீ நிஜமா தேவா? ஏசப்பா ஏசப்பா. அகதி இல்லாதவங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா என்ன நம்பவே கையை கிளவா. டேய் போஸ், டேய் உண்மைடா ஏசப்பா தானே வந்திருக்காரு. ஏசப்பா நம்ம ஜபத்துக்கு கேட்டு வந்திருக்கா? ஆமாடா ஏசப்பா. ஏசப்பா. என்னடா கேள்வி ஏசப்பா வந்திருக்காரு. டேய் ஏசப்பா வந்து சும்மா உட்கார வச்சு. டீ பரகறத புள்ளா. டேய் ஏசப்பா காத்து சரி சும்மா இருக்கவங்க ஏதோ படிக்கிறத சொல்றா. பைபிள் இருக்கா? பைபிள் எழுதுறதே அவர்தானா? என்னடா போஸ் இப்படி சொல்ற? ஏசப்பா வந்து சும்மா இருக்கறா. இப்ப என்னடா ஏசப்பா அந்த நேரத்துல மோடி யாரா கடவுள் இருக்கு. இப்பதான் ஏசப்பா வந்து இப்பதான் பார்த்துக்கோ. நேரத்துல யாரா வந்து கடவுள். இங்கிட்டு போய் பாரு. நீ பாஸ் ரத்தினி சார் இருக்காரா? சூப்பர் ஸ்டார் இருக்காரா டேய்? சரி நீங்க வந்திருக்கீங்க சார். என்ன நம்பவே முடியலடா சார். இந்த பக்கம் வந்திருக்கீங்க சார். சார் 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 ஸ்லோ வந்துடா. ஆமா டிவி ரசிகர் நம்ம பார்க்காத இருக்கணும். ஏதாவது டைப் பண்ணுங்க சார். டைலாக் பேசுறீங்களா? டைலாக் சார். ஏய் தட்டு தட்டு சு, சு, சு. நீங்களா அங்க பாரு, தோனி. அடுத்த சூப்பர் ஸ்டார் நேரத்துல யாரா வந்திருக்காரு? ஆமா அக்கா ஆட்டாதீங்க ப்ளீஸ், ஆட்டாதீங்க. இந்த வீடியோ வந்திருக்காரு, யார் வந்திருக்காப்போ? இல்லடா எவ்வளவு அவசரமா இருக்கும். 3 மாசம் வாடகை கொடுக்கலடா. நீ போய் செத்துறேன்னு சொல்லுயா மனுஷன் லூசு பையன் அவன். நீ பாஸ் சொல்றா இருக்காரா? தோனி இருக்காரா? என்னது ஓய்யா ஒரே மிராக்கலா நடந்துட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் வர்றது என்ன, தோனி வர்றது என்ன? ஓகே சார் நம்மளுக்கு இந்த சைடு வந்துச்சோ இந்த டோர்ல என்னோட போட்டோஸ் பார்த்தேன். சரி சார் நம்ம கார்ல டிராஃபிக் ஓவர் அதனால நான் வந்துட்டேன் உள்ள. ஓ நம்மளுக்கு தோனி சார் வந்திருக்காரா? காலையில அக்டோபர் தெரியலையே. ரவி சார் இருக்காரு. அம்மா சாகர பாத்துட்டோம். எந்திரி எந்திரி. சார் சொல்ல போலாம் கிளம்புற சார். சார் ஏ தோனி சார் இருக்காருல்ல. மேட்ச்ல எப்படி போயிருக்கு? மேட்ச்ல சூப்பரா போகுது. நம்ம மேட்ச்ல பாத்தீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கோல பார்க்காமையா நம்ம விசில் அடிக்கும். சார் சரியா? சரி சூப்பர் கிங்ஸ் விசில் அடிக்கும். ஆபீஷியல் ஏய் ஓகே சாலா போய் எங்க போற பிரேக் போய் வரதா இருக்கா? சாலா போய் இன்னைக்கு என்ன ஒரே ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கு. தோனி சார் வர்றது என்ன, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வர்றது என்ன. என் ஃப்ரெண்டு வேற கூட சொல்லிட்டு போயிட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை பார்த்தேன்னு சொன்னான். தோனி சார் வந்தாரு ரஜினி சார் வந்தாருன்னு சொன்னா யாரும் நம்ப வர மாட்டாங்க. சரி இதுக்கெல்லாம் ஏசப்பா தான் நம்பி. ஏசப்பா ஏசப்பா மறந்துட்டேன். ஏசப்பா ஏசப்பா நம்ம மறந்துட்டேன். ஏசப்பா ஏசப்பா
ரஜினி சார் தோனி சார் ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா. அதனால நான் உங்களை மறந்துட்டேன் ஏசப்பா. ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஏசப்பா பாவம் பண்ணிட்டு ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஏசப்பா எழுந்து என் குழந்தை ஒன்று உலகத்து மக்கள் வருவாங்க, அவங்க காரியத்தை பார்த்து போயிட்டாங்க. நான் அப்படி இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு செய்தார். அதை நிறைவேற்றாம நான் எப்படி அதுக்காக பாவம் பண்ணிட்டு ஏசப்பா. நாடகத்தை பார்த்தீங்க. நம்ம குடும்பத்துல நம்ம தனி வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம கிறிஸ்தவர்கள் நான் ஏசப்பா பிள்ளை சொல்லிட்டு கடைசியில உலகம் நம்ம பக்கத்துல வரும்போது ஏசப்பாவை மறந்து உலகத்துக்காக ஓட ஆரம்பிச்சிடும். அப்படிதான் ஏசப்பாவை பார்க்க மாட்டோமா பேச மாட்டோமான்னு லீவ் எடுத்து பாஸ்டிங் போடுறப்போ சூப்பர் ஸ்டாரும் தோனியும் வந்தோடனே ஏசப்பாவே மறந்துட்டாங்க. அப்படித்தானே நம்ம வீட்டுல நம்ம குடும்ப ஜபம் பண்ணுவோம். இந்த 8 மணி நேரம் குடும்ப ஜபம்னா திடீர் சொந்தக்காரங்க வந்துட்டா பைபிள தூக்கி வாங்க வாங்கன்னு அவங்கள உபசரிக்க ஆரம்பிச்சிருவோம். அது மாதிரி காலையில இந்த டைம் தான் நான் ஏசப்பாவோட பேசுறேன்னு டைம் குறிச்சு வச்சிருப்போம். அந்த டைத்துல நம்ம நெருங்கின நண்பர்கள் வந்துட்டா பைபிள தூக்கி மூலையில வச்சுட்டு ஏசப்பாவை வந்துட்டு அவங்களோட என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்படி நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம இப்பவே மனம் திரும்பணும். ஏசப்பாவா இருக்க போய் நம்ம மறந்தாலும் அவரை நம்மளை விட்டு விலகாம நம்மளை தேடி வந்து நம்மளை அரவணைச்சுக்கிறாரு. அதை யோசிச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம ஏசப்பாவை எப்படி கனப்படுத்துறோம், ஏசப்பாக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உலகத்தை பின்னாடி ஓடாம, உலகம் வந்து மாயை, அதை பின்னாடி ஓடணும்னா நம்ம அழிவின் பாதைக்கு தான் போவோம். அதனால இனி அந்த தவறை பண்ணாம எப்போதும் ஏசப்பா கொடுக்க வேண்டிய நேரத்தை ஏசப்பாக்கு கொடுப்போம். அவங்க சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ தெரியும், ஓ இவங்க இந்த காலையில இந்த டைம் அவங்க ஏசப்பாவோட ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே சொல்லணும். அது மாதிரி 8 மணிக்கு உங்க குடும்ப பிரேயர் பண்ணுவாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போக கூடாது, போன் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம ஏசப்பாவோட வாழ்க்கையில மத்தவங்களுக்கு சாட்சியா இருக்கணும். அதன்படி நம்ம நடப்போம். ஆமென்.